வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது மொத்தமாக 3 படங்கள், குட் பேட் அக்லி. அந்த மாதிரி ஒன்று வந்து நல்லா இருக்குது, இன்னொன்று வந்து ஓகேவாக இருக்குது. அப்படின்னா மூணாவது மொக்கையாக இருக்கா? இல்லை மூணாவது வந்து 50-50 சான்ஸ். ஒன்று உங்களுக்கு அந்த படம் செட் ஆச்சுன்னா மொத்தமாக பிடிச்சிடும், இல்லைனா சுத்தமாக ஒட்டாது. அப்படிப்பட்ட மூணாவது படம். மொத்தமாக இந்த 3 படங்களை பற்றி பேசுவோம். அதில் 2 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஃபர்ஸ்ட் படம் வந்து அனிமேஷன் படமான நீசா அப்படிங்கிற படம். இதை பார்க்கணுங்கிற ஐடியாலாம் சுத்தமாக இல்லை. ஆனால் இந்த படத்துடைய பார்ட் 2 பாக்ஸ் ஆஃபீஸே அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. சைனீஸ் பாக்ஸ் ஆஃபீஸை துவம்சம் பண்ணி சல்லி சல்லியாக நொறுகுது. அப்படி என்னடா அனிமேஷன் படத்தில் அதிசயத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் வெறிக்கொண்டு தேட்டரில் போய் பார்த்தே ஆகணுங்கிற அளவுக்கு என்ன விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இப்போ தான் பார்ட் 1 படத்தையே பார்த்தேன். ஏன்னா பார்ட் 2 தான் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ட் 1 படத்தை இப்போ தான் பார்த்து முடித்தேன். நல்லா இருக்கு. இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, சோட்டா பீமுக்கும் சொந்தக்கார பையன் மாதிரி இருக்கிறானே, இவர் தான் நீசா. இவர் வந்து ஒரு டீமன் குழந்தை. ஐயோ இவனுக்குள்ள சாத்தான் இருக்குதுப்பா, இவனை பார்த்தாலே பயப்படணும்ப்பா, இவன் ஊரே அழிச்சிருவான்ப்பாங்கிற மாதிரி எல்லாருமே அவனை பார்த்தாலே நடுங்குறாங்க. அவன் என்னமோ குழந்தை தான், ஆனால் அவன் ஒரு டீமன், அவன் ஒரு பூச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி ஊரே நடுங்கும் போது அந்த குழந்தைக்கு என்னதான் ஃபீல் ஆகும், அந்த குழந்தைக்கு பின்னாடி அப்படி என்ன காரணம் இருக்குது, அது ஏன் டீமனாக மாறப்போகுது, இப்படி எல்லாத்த பற்றி சொல்கிறது தான் இந்த படம். விஷுவல்ஸாக வேற லெவலில் இருக்கும். கடைசி அரை மணி நேரம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருப்பானுங்க. அப்புறம் இந்த நீசா அந்த கேரக்டரோட அப்படியே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அவன் வந்து டேய் நான் குழந்தரா, என்ன ஏன்டா என்ன கொடூரக்கார மாதிரி பார்க்குறீங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுற இடமா இருக்கட்டும். ஓஹோ என்னை கெட்டவனா பார்க்குறல்ல, இப்போ நான் கேடு கெட்டவனா நடந்துக்கிறேங்கிற மாதிரி அவன் பண்ணுற அட்ராசிட்டிஸு. அப்புறம் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீதான்ப்பா அப்படின்னு ஃபீலிங்ஸாக பேசுகிற இடம். கடைசியில் அழற இடம்லாம் டேய் என்னடா குட்டி பையன் மாதிரி இருக்கிற, ஆனால் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுன்ற மாதிரி அந்த கேரக்டரோட ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ குட்டிஸோட சேர்ந்து பெரியவங்களும் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம்ப்பா. ஏன்னா இந்த படத்தில் சொல்ல வர விஷயமே எது பாரு, இதுதான் விதி, இதுதான் நடக்கும்ப்பா, இதை மாற்றலாம் முடியாது அப்படின்னு இல்லாமல் அதை உடச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீ தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் நிறையவே கொடுக்கும். விஷுவலாக சூப்பராக இருந்துச்சுப்பா. பார்ட் 2 படம் எப்போ வரும்னு வெயிட்டிங். 2வது படம் வந்து டீமன் சிட்டி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் படம். இது வந்து ரத்தம் தெறிக்க 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 மொத்தமாக ஜூஸ் பாட்டில் எடுத்து கொட்டுற அளவுக்கு மொத்தமாக ரத்தத்தை கொட்டி வச்சிருப்பாங்க. இதுல கதை என்னன்னா, ஹீரோவோட ஃபேமிலியை வில்லன் கேங்கு மாஸ்க் போட்ட மர்ம கும்பல் வந்து மொத்தமா அவங்க கதையவே முடிச்சிடறாங்க. இவங்க மாஸ்க் போட்டு வரும்போது நம்ம ஜாக்கி சான் சாகசங்கள்ல வர விகடநாதன் அந்த கேங்கா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் போட்டு வந்து மொத்தமா அவங்க கதையை முடிச்சு விட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ரிவெஞ்ச் எடுக்க போறாரு ஹீரோ. எப்படி அவங்கள விதவிதமாக வெட்டுறாரு, கேரட் மாதிரி வெட்டுறாரா, தக்காளி மாதிரி பிதுக்கிறாரா, பீட்ரூட்டை மாதிரி வெட்டி சாய்க்கிறாரா, முருங்கைக்காய் மாதிரி அவங்க கை காலை உடைக்கிறாரா, இப்படி என்னெல்லாம் செய்கிறாரு. மொத்தமாக அவங்கள நசுக்கி பிதுக்கி வெட்டி வீசுறதான் இந்த படம். இது ஒரு ஓகே படம் தான்ப்பா. ஏன்னா அதுவுமே இந்த ஓகேங்கிற காரணம் வந்து ஃபைட் சீன்ஸ்க்காக. அது மட்டும் கொஞ்சம் கொடூரமாக எடுத்து வச்சிருப்பானுங்க. அடுத்த ஜான்விக் வந்துட்டாங்க. ஜான்விக் வரிசையில் உங்களுக்கு ஒரு படம் வேணுமா, அப்போ இதை பாருங்க. சத்தியமா அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஜான்விக் தலைவன் ஒருவனே. அந்த வழியில் இவங்களும் பழிவாங்க துடிக்கிற ஒருத்தனுடைய கதை அவ்வளவுதானே தவிர ஃபைட் சீன் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி இல்லை பெருசாலாம் இல்லை. ஜான்விக் லெவலுக்கு அந்த சீன்லாம் இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. அதை தாண்டி ஓகேப்பா, சிம்பிளான விஷயமா இருந்தாலும் இவர் இப்படி சிறப்பாக செய்கிறாரு, வில்லன் கேங்க இப்படிப்பா கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற விதமாச்சும் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் ரொம்ப வழக்கமாக தான் இருந்துச்சு. ஃபைட் சீன்னால உங்களுக்கு போர் அடிக்காது, வேணா ட்ரை பண்ணலாம். ஒரு ஆவரேஜான படம். எனக்கு ஃபைட்டு மட்டும் போதுப்பா, ஃபைட்டுன்னே இருக்கணும். ஹோலி பண்டிகை மாதிரி மொத்தமாக அந்த ரத்தமே அப்படியே தெறிக்க நான் பார்க்கணும் அப்படின்னாக்கா வேணா ட்ரை பண்ணுங்க. அது இல்லாமல் தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது, அதுக்காக வேணா ட்ரை பண்ணுங்க. 3வது படம் வந்து சங்கராத்னிக்கு வஸ்துன்னாம். இதில் வெங்கடேஷ் அவர்கள் இருக்காக. அப்புறம் 2 ஹீரோயின்ஸ், ஒன்று ஐஸ்வர்யா ராஜேஷ், இன்னொன்று மீனாட்சி சௌத்ரின்னு. இவங்களுக்குள்ள நடக்கிற காமெடி கலாட்டா தான் இந்த படமே. இதுல கதை என்னன்னா, முக்கியமான ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டாங்க. சிஎம்ஏ அப்படியே தட்டு தடுமாறி ஐயோ அவரை காப்பாத்துனுங்க அப்படின்னு நினைக்கும் போது அவனை காப்பாத்த மாசா கெத்தா மிரட்டலா ப்ரூட்டலா இப்படி ஒருத்தன் வேணும்னு அவர் சொல்ல, அப்போ மீனாட்சி அவர்கள் தபர் ஏன் எக்ஸல வருகிறான்பா, நீ கேட்குற ஆக்ஷனும் இருக்கும், அது இல்லாமல் என்னோட மெமரிஸோட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை போய் நான் கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்தெல்லாம் சப்பையாக முடிச்சு விட்டுருவான். அவன் ஸ்ட்ராங்கான ஆளு, அதை விட லவ்வபுளான ஆளு அப்படின்னு நினச்சி இவங்க போய் பார்த்தா அவர் எக்ஸில் வரை எப்பயோ மறந்துட்டு 4 பிள்ளையை பார்த்துட்டு இன்னுமே ஒரு குஜாலாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படி. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்க போகிற ஆக்ஷன் ப்ளஸ் எக்ஸ் லவர், இருக்கிற பொண்டாட்டி, எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க பண்ண போகிற சண்டைகள், இப்படி மொத்தமாக நடக்க போகிற காமெடி கலாட்டா தான் இந்த படம். இது வந்து 50-50 சான்ஸ் சொன்னல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷங்கிறது அதில் வர காமெடிலாம் உங்களுக்கு உண்மையாகவே சிரிப்பு வந்துச்சுன்னா ஏய் செட் ஆயிடுச்சுப்பா, இந்த மோடுக்கு நான் செட் ஆகிடுச்சு, சின்ன புள்ளத்தனமாக தான் இருக்குது பட் அது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் படம் முழுக்க அதே மோடில் தான் இருக்கும். உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகி செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இல்லை எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 20 நிமிஷமே மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு, எனக்கு அதுக்கப்புறம் முடியல, என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னா அதுக்கப்புறமும் படம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து 50-50 சான்ஸ். எனக்கு இந்த டைப் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கன்ஃபார்ம் செட் ஆகும். ஃபேமிலியாக இந்த மாதிரி படங்கள் தான்ப்பா நாங்கள் பார்ப்போம், இது எங்களுக்கு ஒர்க் ஆகும்ப்பா அப்படிங்கிறவங்களுக்கு டவுட்டே வேணாம், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் காமெடியே கிடையாது, இல்லை முடியாது அப்படின்னா செட் ஆகாது. சரி, எனக்கு இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செட் ஆச்சு, காமெடியாக ஒர்க் ஆச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்கடேஷ் அவர்கள் வந்து மாசை எங்கேயுமே காட்டாமல், அதாவது மாஸ்
காட்ட வேண்டிய விஷயத்தெல்லாம் அவரே தமாஸ் பண்ணிக்கிட்டு மொத்தமாக இறங்கி காமெடி பண்ணுறதுன்னு அவர் கேரக்டர் ரொம்ப இறங்கி எல்லா இடத்துலையுமே அவர் ஃபன் மோட்லேயே கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக எக்ஸில் ஒரு முன்னாடி ஒரு கூனி குறுக்கி அப்படியே வெக்கப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், பொண்டாட்டியும் சமாளிக்க முடியாமல் லவரையும் புரிஞ்சிக்க முடியாமல் ஆடியன்ஸ்க்கு மூஞ்சிக்கு நேரம் நான் செஞ்ச தப்பு நீங்கள் செய்யாதீங்கடா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குற ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு பாசம் காட்டுற அந்த இடம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறது, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கேங்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவங்க ஆசீர்வாதத்துக்கு இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ங்கிற மாதிரி அந்த சில போர்ஷன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக சில போர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் மொத்த படமாக சீனுக்கு சீன் சிரித்து வயிறு வலிக்குதா அப்படிங்கிற ஃபீல்லாம் கட்டாயம் இல்லை. சில சீன் எனக்கு ஒர்க் ஆச்சு. மொத்த படமாக ஓகே தான். எனக்கு இதை விட டாக்கு மகாராஜா எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் மைண்ட் செட் ஆகிட்டேன், பாலையா படம் எப்படி இருக்குங்கிற நான் மைண்ட் செட்டில் பார்த்தேன். அவர் இதை விட முரட்ட சம்பவமாக தான் பண்ணுவார்னு பார்த்தா என்னங்க கொஞ்சம் மாறிவிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்தாரு. எனக்கு இதை விட டாக்கு மகராஜ் நல்லாவே செட் ஆச்சுப்பா. ஸோ இந்த படம் 50-50 சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்ல. ஸோ எந்த சான்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எனக்கு இது செட் ஆச்சா இல்லைப்பா எனக்கு செட் ஆகலை அப்படின்னு இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 படங்களையுமே பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.